வரைபடத்தில் பார்க்குறது கிழக்கு பார்த்த இடமைப்பு கொண்டது. கிழக்கு பக்கம் ரோடு இருக்குது. ப்ளஸ் கூடுதலாக இந்த இடத்துக்கு வந்து மேற்கு பக்கம் கால்வாய் இருக்குது. இந்த இடத்தோட அளவு அப்படின்னு சொல்லும்போது வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 40 அடி, கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 36 அடி. இவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 பெட்ரூம் 2 டாய்லெட் அப்படிங்கிற மாதிரி, ஒன்று அட்டாச்சு இன்னொன்று காம்பவுண்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இதில் பிளான் பண்ணியிருக்கு. ப்ளஸ் கூடுதலாக ஃப்ரண்ட்டில் ஒரு கார் பார்க்கிங் போர்ட்டிக்கு பிளான் பண்ணியிருக்கு. அதற்கடுத்ததாக கிச்சன் ஹால் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேர்கேஸ் வந்து சவுத் ஈஸ்ட்டில் கொண்டு வந்தாச்சு. இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இவங்க ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ப்ளஸ் நம்ம வந்து இந்த இடத்துல யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா பெட்ரூம் அப்படிங்கிறத வந்து இங்கே தனி வீடு ஆக்கியிருக்கோம், வீட்டுக்குள்ளே வீடுங்கிற மாதிரி. இப்போ நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம், நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமை வீட்டில் இருந்து கட் பண்ணி விண்டோ கன்வெர்ட் பண்ணி அந்த 2 பெட்ரூமுக்கு இடையில் ஒரு ஹோல் கொடுத்து, அதாவது ஃப்ளோர் லெவலில் ஒரு துவாரம் கொடுத்து 2 பெட்ரூமையும் ஒரே வீடுங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல நார்த் வந்து ரைட் வந்து 13 டிகிரி டிவியேஷன் இருக்குது. அதை தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 16 டைரக்ஷன்லையும் வந்து இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு சொல்லும்போது 16க்கு 10 ஒவ்வொரு இண்டிவிஜுவலான அந்த பெட்ரூமோட சைஸ் அப்படிங்கும்போது அப்போது 2 பெட்ரூம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 32 அடி ப்ளஸ் வால் திக்னஸ் சேர்ந்து 32 அடி அல்லது 32.75க்கு 10 அடி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம சென்டர் எடுத்து 13 டிகிரி அப்ளை பண்ணும்போது அப்போது இந்த பெட்ரூமுக்கு மட்டும் நீங்கள் வந்து டைரக்ஷனில் அப்ளை பண்ணி பார்த்து, ஏன்னா வீட்டிலேருந்து இதை கட் பண்ணியாச்சு, அந்த 2 பெட்ரூம் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தனி வீடாக செயல்படும். நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து வீடாக இருந்து செயல்படும். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்து வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த 2 பெட்ரூமுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி டைரக்ஷன் போட்டு அந்த இடத்துல நார்த்து சென்டர் எது வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம செப்டிக் டேங்க் அந்த பள்ளம் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கூடுதலாக ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்டில் சம்பு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சம்போட சைஸ் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக 10க்கு ஒரு 5 அடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சைஸ் வந்து, அல்லது நீங்கள் ஒரு 12 அடி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா நார்த்தில் இருந்து ஈஸ்ட்டுக்குள்ளே பள்ளம் அப்படிங்கிற விஷயம் வந்து வரணும், அவ்வளோதான் அந்த பெட்ரூமுக்கு வந்து. அதற்கடுத்ததாக இதில் நீங்கள் கவனிக்கலாம் கிச்சன் அப்படிங்கிற விஷயத்தை சவுத் வெஸ்ட்டில் கொடுத்து அதையும் ஒரு விண்டோ கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அல்லது விண்டோ கன்வெர்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம பெட்ரூம் தான் நம்ம தூங்குற பகுதி தான் ஒரு தனி வீடாக இருந்து செயல்படுமோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது, அது வந்து ஒரு பக்கத்து வீடாக இருந்தால் வேலை பார்க்கும். அதற்கடுத்து ஹால் அப்படிங்கிற பகுதி, அதுக்கடுத்து போர்ட்டிக் அப்படிங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சவுத் வந்து வெயிட் அப்படிங்கிற மாதிரி வரும், லோடு அப்படிங்கிற கணக்கில் வந்து நார்த் வந்து பள்ளம் வெட்ட வெளி அப்படின்னு கணக்கில் வரும், வெயிட் இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும் நார்த் சைடு. அப்போ சவுத்து நார்த்து உச்சம் அப்படிங்கிற நிலை வரும். சவுத்தில் நம்ம இந்த ஹால் கிச்சன் அப்படிங்கிறது வெயிட்டாக வந்துடும், நார்த்து பக்கம் எம்டியாக இருக்கும். அப்போ சவுத்து நார்த்து உச்சமாக இருக்கும். கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லும்போது மேற்கு பக்கம் இருக்கிற அந்த 2 அடியை நம்ம ஃப்ளோர் லெவலில் நம்ம வந்து அந்த சைட்டாக இருக்கிற வெளிப்பக்கம் இருக்கிற 2 அடியை ஃப்ளோர் லெவலுக்கு மேடு பண்ணிடும். ப்ளஸ் கூடுதலாக அந்த இடத்தையும் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அந்த பெட்ரூமுக்கு ஈக்குவலாக 10 அடிக்கு வெளிப்பக்கம் ஒரு 2 அடி இழுத்து அதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லும்போது மேற்கு பக்கம் வெயிட்டு கிழக்கு பக்கம் வெயிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். அதற்கடுத்து தான் வடகிழக்கில் பள்ளம், வடமேற்கு அப்படின்னு பார்க்கும்போது வடமேற்கில் அந்த டாய்லெட் வந்து வெயிட்டாக வந்துடும், வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு துணை கட்டிடமாக ஒர்க் ஆகும். அப்புறம் வடமேற்கு தென்கிழக்குன்னு சொல்லும்போது அப்போ தென்கிழக்கு வீடே வெயிட்டாக வந்துடும் அந்த ஹால் அப்படிங்கிற பகுதி. வடமேற்கு தென்கிழக்கு பேலன்ஸாக இருக்கும், அப்போ தென்கிழக்கு தென்மேற்கு பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கும். இப்படிங்கிற மாதிரி மேற்கு பக்கம் பள்ளம் இருக்கிற வீட்டுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் எது வேண்டாம் அப்படின்னு நம்ம ரிவர்ஸில் ஒர்க் பண்ணி இந்த இடத்துல பொதுவான நிலையில் நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கிச்சன் இருக்குது ரொம்ப மிகப்பெரிய தவறை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை கொடுக்கும். பார்த்திங்கன்னா அது அப்படி கிடையாது. பட் நமக்கு எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானித்து அப்போ இந்த பெட்ரூமை நம்ம வீட்டிலேருந்து கட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து தனியாக டைரக்ஷன் எடுத்து அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது பெஸ்ட்டு அவுட்புட் கொடுக்க முடியும் நண்பர்களே. அப்போ முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல தூங்குறோம். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி செயல்படும். ஒரு 10 பில்டிங் இருக்குன்னா அதுக்குள்ளே எப்படி ஒரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீடு இருக்குமோ அதே மாதிரி இது வந்து ஹால் கிச்சன் அப்படிங்கிற இன்னொரு வீடாக இருக்கும். பெட்ரூம் அப்படிங்கிறது இணைந்த ஒரு ரூமாக இருந்து அது தனி வீடாக செயல்படும். அப்போ இது மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த இடத்துல சிறந்த பலனை பெற முடியும் நண்பர்களே. இதே பிளானுக்கு இன்னொரு இது நான் வந்து டிராயிங் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதையும் வச்சு நான் இன்னொரு காலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு புரிதல் அது அவசியமாக கிடைக்கும்.